மேயர் பிரியா மற்றும் எம்எல்ஏ பல்லவி ஆகியோருக்கு இடையே நடந்த சர்ச்சை இன்று அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவிகாநகர் தொகுதியில் உள்ள பள்ளி கட்டட திறப்பு விழாவில் மேயர் பிரியா மற்றும் எம்எல்ஏ பல்லவி கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் குத்துவிளக்கு ஏற்றிய பிறகு மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை எம்எல்ஏ பல்லவிக்கு வழங்காமல் அருகிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடந்த இரண்டாவது நிகழ்வில் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை எம்எல்ஏ பல்லவிக்கு வழங்க முயன்ற போது அவர் அதை வாங்க மறுத்து நிகழ்வை விட்டு வெளியேறினார். இதுகுறித்து எம்எல்ஏ பல்லவி விளக்கம் அளிக்கையில் தன்னை திட்டமிட்டு புறக்கணித்ததாகவும் மேயர் பிரியா தனது கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாறாக மேயர் பிரியா தனது விளக்கத்தில் எந்தவித அவமதிப்பும் செய்யவில்லை என்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நெறிமுறைகளின்படியே நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எம்எல்ஏ வருவதற்காக காத்திருந்தோம் என்றும் விதிமுறைகளின்படி மெழுகுவர்த்தி ஐஏஎஸ் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இருதரப்பும் வேறுபட்ட விளக்கங்களை வழங்கியுள்ள நிலையில் உண்மை நிலை குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் தொடர்ந்து வருகிறது.